மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று முதலில் ஒரு 12 கட்டிடங்களை திறந்து வைப்பதற்காக மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் இங்கே வருகை புரிவதாக இருந்தது. மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள் ஸ்டாலின்குமார் சார், லால்குடி சட்டமன்ற உறுப்பினர் மிக வருக என்று வரவே மாவட்ட ஆட்சித்தலைவர் முன்னிலை எடுத்து நடத்தி தருமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சியை இங்கே நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்து நம்முடைய மாவட்டத்துக்கு வருகை புரிந்திருக்கும் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் வீட்டுமனை பட்டா பெறுபவர் திரு முத்துசாமி, சின்னத்தம்பி, கோவிந்தன், ராமானுஜம், ஜோதி, பொறுத்தவரை ஏறத்தாழ 2500க்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் தமிழ்நாடு முழுவதிலும், அது ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இருக்கிற கட்டிடங்களாக இருந்தாலும் சரி அல்லது துணை சுகாதார நிலையங்களில் இருக்கிற கட்டிடங்களாக இருந்தாலும் சரி, பயன்படுத்த முடியாத நிலையில் இருக்கிறது. பயன்படுத்த முடியாத நிலையில் பழமை வாய்ந்த கட்டிடங்களாகவும் சிதிலமடைந்த கட்டிடங்களாகவும் 1000க்கும் மேற்பட்ட கட்டிடங்களும் 1500க்கும் மேற்பட்ட வாடகை கட்டிடங்களில் இயங்கிக் கொண்டிருக்கிற கட்டிடங்கள் என்றும் இருந்து கொண்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலின்படி கடந்த 3 ஆண்டுகளாக 15வது நிதி ஆணையத்தின் நிதி ஆதாரத்தோடு இன்றைக்கு அனைத்து கட்டிடங்களையும் படிப்படியாக இன்றைக்கு முன்னுரிமை அடிப்படையில் கட்டித்தரப்பட்டவைகள் எல்லாம் திறந்து வைக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் நேற்றைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் 20 கட்டிடங்கள் நேற்றைக்கு திறந்து வைக்கப்பட்டது. நானும் சட்டத்துறை அமைச்சர் அவர்களும் அதேபோல் சுற்றுச்சூழல் அமைச்சர் அவர்களும் புதுக்கோட்டையில் 20 கட்டிடங்களை நேற்றைக்கு திறந்து வைத்தோம். அந்த வகையில் திருச்சியில் இன்றைக்கு 12 கட்டிடங்களை நம்முடைய மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள் இங்கே இப்பொழுது திறந்து வைத்திருக்கிறார்கள். வாரத்திற்கு 2 முறையாவது ஏதாவது ஒரு மாவட்டத்தில் 10-20 கட்டிடங்கள் தொடர்ச்சியாக திறக்கிற அந்த பணியினை நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் தான் திருச்சியை பொறுத்தவரை இன்றைக்கு ஏராளமான கட்டிடங்கள் ஏற்கனவே பட்டியலை நம்முடைய மாவட்டத்தின் ஆட்சித்தலைவர் அவர்கள் படித்தார்கள். இங்கே திறந்து வைக்கிற போதும் எங்கெங்கே அந்த கட்டிடங்கள் அமைந்திருக்கிறது, எந்தெந்த தொகுதியில் அவைகள் அமையப்பட்டிருக்கிறது என்கின்ற அந்த செய்தி இப்போது சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அதை மீண்டும் நான் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கருதுகிறேன். எனவே இந்த 12 கட்டிடங்களும் இன்று முதல் மக்களின் பயன்பாட்டிற்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது ஏறத்தாழ 160க்கும் மேற்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குகிற நிகழ்ச்சிகளாகவும் பட்டாக்கள் வழங்குகிற நிகழ்ச்சிகளாகவும் இது ஒருங்கிணைக்கப்பட்டு மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை ஏற்கனவே நம்முடைய மாண்புமிகு அமைச்சர்களால் 2,40,00,000 மதிப்பீட்டில் 9 துணை சுகாதார நிலையங்கள் புதிதாக கட்டி திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் 4 ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு தேவையான புதிய கட்டிடங்கள், பொது சுகாதார ஆய்வக கட்டிடங்கள், புறநோயாளிகள் பிரிவு கட்டிடங்கள் என்று 2,10,00,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. 2,35,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் மணப்பாறை அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் RT-PCR ஆய்வகம் மற்றும் ஒருங்கிணைந்த பொது சுகாதார ஆய்வகம் ஒன்று இன்றைக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்களால் காணொலி வாயிலாக திறந்து வைக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, இங்கே ஸ்டாலின்குமார் பேசியதைப் போல துறையூரில் 15.5 கோடி மதிப்பில் புதிதாக கட்டப்பட்ட ஒருங்கிணைந்த அவசர சிகிச்சை பிரிவு மற்றும் மகப்பேறு குழந்தைகள் நல பிரிவு கட்டிடம் ஒன்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் நிதி ஆதாரத்தை தந்து மரியாதைக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய அமைச்சர் மரியாதைக்குரிய இனிய அண்ணன் KN நேரு அவர்கள் திருச்சி மாவட்டத்தின் மருத்துவ கட்டமைப்பை உயர்த்துவதற்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களிடத்தில் வைத்த கோரிக்கைகள் எல்லாம் ஏற்று கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த கட்டிடம் துறையூரில் கட்டுவதற்கு ஒப்புதல் தந்தார்கள். இந்த கட்டிட பணிகள் இன்றைக்கு முடிவுற்று அது அந்த கட்டிட பணிகள்
பொறுத்தவரை அதற்கான உபகரணங்கள் கொள்முதல் செய்கிற அந்த பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மிக விரைவில் அந்த துறையூர் மருத்துவமனைக்கு இப்போது புதிதாக மக்களின் பயன்பாட்டுக்கு திறந்து வைக்கப்படவிருக்கிற அந்த மருத்துவமனையை பொறுத்தவரை மருத்துவ உபகரணங்கள் இன்னும் ஒரு 15-20 நாட்களில் வந்தவுடன் அது முழுமையாக அந்த பயன்பாட்டிற்கு வரும் என்பதை மன்ற உறுப்பினர் இங்கே பேசும்போது சொன்னார். அது அந்த வகையில் அது பயன்பாட்டிற்கும் வரவிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் இதே மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனையில் மேமோகிராம் கருவி ஒன்று, ஃப்ளூரோஸ்கோபி கருவி ஒன்று 2,93,00,000 ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டு அவையும் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. திருச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உணர்வு ஒருங்கிணைப்பு மற்றும் சிகிச்சை பூங்கா, சலவை இயந்திரம் போன்ற பல்வேறு வகைகளிலான கருவிகள் ரூபாய் 39 லட்சம் செலவில் அவை பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது. இவைகள் எல்லாம் இந்த அரசு பொறுப்பேற்ற இந்த 3 ஆண்டுகளில் இங்கே திருச்சியில் திறந்து வைக்கப்பட்டிருக்கிற மக்களின் பயன்பாட்டிற்கு இன்றைக்கு பயனளித்துக் கொண்டிருக்கின்ற மருத்துவத்துறையின் சாதனங்கள். அதேபோல் இந்த மாவட்டத்தில் இப்போதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பணிகள் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் KN நேரு அவர்கள் எப்பொழுது பார்த்தாலும் இந்த மருத்துவமனையை தரம் உயர்த்துவதற்கு, இந்த மருத்துவமனையில் புதிய கட்டமைப்புகளை ஏற்படுத்துவதற்கு அவர் காட்டுகிற ஆர்வம், அக்கறை அளப்பரியது. இந்த மருத்துவமனையை மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டின் மையப்பகுதியாக இருக்கிற திருச்சியில் அமைந்திருக்கிற இந்த மருத்துவமனை இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலான அந்த பயனாளிகள் இதை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அரசு மருத்துவ சேவையை பெரிய அளவில் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற காரணத்தினால் இதை பெரிய அளவில் தரம் உயர்த்திட வேண்டும் என்கின்ற வகையில் அவர் கூடுதல் கவனம் செலுத்தி வருகிறார்கள். திருச்சி மேற்கு தொகுதியில் அமைந்திருக்கிற இந்த மருத்துவமனையில் மட்டும் இப்பொழுது 110 கோடி ரூபாய் செலவில் சிறப்பு சிகிச்சை பிரிவு கட்டிடம் ஒன்று கட்டும் பணி தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தரைத்தளம் மற்றும் 6 தளங்களுடன் கூடிய அந்த கட்டிடம் கட்டும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு இந்த துறையில் ஒரே மருத்துவமனையில் 110 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வருகிற ஒரு புதிய கட்டமைப்பு அநேகமாக திருச்சியில் மட்டுமே அமைந்திருக்கிறது என்பது மகிழ்ச்சியான ஒன்று. அதேபோல்தான் மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் நாங்களும் கூட மணப்பாறை அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் 10 கோடி ரூபாய் செலவிலான மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நல பிரிவு கட்டிடம் ஒன்றுக்கு அன்றைக்கு அடிக்கல் நாட்டினோம். அந்த பணி தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் 2 மாத காலத்தில் அந்த பணியும் முடிவுறுவதற்கிறது. இன்று காலை நான் லால்குடி அரசு மருத்துவமனைக்கு சென்றிருந்தேன். அங்கே 8 கோடி ரூபாய் செலவில் ஒரு மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நல பிரிவு கட்டிடம் ஒன்று கட்டும் பணிகள் நிறைவேறும் தருவாயில் இருக்கிறது. அந்த மின்சார சாதனங்கள் பொருத்தும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னொரு 15-20 நாட்களில் அந்த பணிகள் முடிவுற்றவுடன் அதற்கான உபகரணங்கள் பொருத்தப்பட்டு 1 மாத காலத்திற்குள் லால்குடியில் அந்த 8 கோடி ரூபாய் செலவிலான அந்த மருத்துவமனை அந்த பகுதி மக்களின் பயன்பாட்டிற்கு வரவிருக்கிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் இந்த திருச்சியை பொறுத்தவரை காட்டுப்புத்தூர் பகுதியில் இன்றைக்கு 50 லட்சம் ரூபாய் செலவில் ஒரு வட்டார பொது சுகாதார அளவில் கட்டிடமும், லால்குடி தொகுதியில் புதூர் உத்தமனூர் பகுதியில் 1,20,00,000 ரூபாய் செலவில் ஒரு ஆரம்ப சுகாதார நிலைய கட்டிடமும், அதேபோல் அன்பில் என்கின்ற ஊரில் 1,20,00,000 செலவில் ஒரு சுகாதார நிலைய கட்டிடமும், செங்காட்டுப்பட்டியில் 1,20,00,000 செலவில் ஒரு கட்டிடமும், திருநெடுங்குளம் பகுதியில் 33 லட்சம் ரூபாய் செலவில் செவிலியர் குடியிருப்பு கட்டிடம் ஒன்றும், மாநகர பொது சுகாதார ஆய்வகம் ஒன்று ஈபி ரோடு பகுதியில் இருக்கிற அந்த இடத்தில் 22 லட்சம் ரூபாய் செலவிலும் இப்போது பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இவைகள் மட்டுமல்லாது ஸ்ரீரங்கத்தில் ஒரு 1,20,00,000 செலவில் ஒரு கட்டிடம், அதேபோல் பீமாநகர் பகுதியில் 60 லட்சம் செலவில் ஒரு கட்டிடம், அதேபோல் தென்னூர் பகுதியில் 60 லட்சம் செலவில் ஒரு கட்டிடம், காட்டூர் பகுதியில் 1,20,00,000 செலவில் ஒரு கட்டிடம், மணப்பாறை பகுதியில் 1,20,00,000 செலவில் ஒரு கட்டிடம் என்று நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கான கட்டிடங்கள் கட்டும் பணிகள் திருச்சியில் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இவைகள் மட்டுமல்லாது அல்லூர், சூரியூர், திருவளர்ச்சிப்பட்டி, தொப்பநாயக்கன்பட்டி ஆகிய இடங்களில் இன்றைக்கு புதிய துணை சுகாதார நிலையங்களுக்கான கட்டிடங்கள் கட்டும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இவைகள் மட்டுமல்லாது ஸ்ரீரங்கத்தில் மேலூர், திருவானைக்கோவில் மருந்தகம், அதேபோல் உறையூர், மணப்பாறை, ஈபி சாலை, எடமலைப்பட்டி புதூர், காமராஜ் நகர், தெற்கு காட்டூர், MK கோட்டை, சுப்பிரமணியபுரம், ராஜாமலை, திருவெரும்பூர் ஆகிய பகுதிகளில் இன்றைக்கு புதிய நகர்ப்புற துணை சுகாதார நிலைய கட்டிடங்கள் இன்றைக்கு கட்டும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு மாவட்டத்தில் மட்டும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் தற்போது கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிற கட்டிடங்களின் மதிப்பு 141,05,00,000 மதிப்பீட்டில்
பல்வேறு வகைகளிலான கட்டிடங்கள் கட்டும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள் தொடர்ந்து நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த திருச்சியில் ஒரு பல்வேறு வகைகளில் மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்துவது மட்டுமல்ல, ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு பேருந்து நிறுத்தத்தை இன்றைக்கு ஏற்பாடு செய்து ஒரு பெரிய பஸ் டெர்மினஸை இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். திருச்சியில் இன்றைக்கு ஒரு பெரிய விமான நிலையம் நில எடுப்பு பணிகளுக்காக ஒரு உறுதுணையாக இருந்து இன்றைக்கு உலகத்தரம் வாய்ந்த ஒரு விமான நிலையம் திருச்சியில் அமைந்திருக்கிறது. இப்படி பல்வேறு பணிகள் திருச்சியின் அந்த மேம்பாடுக்காக அவர் தொடர்ந்து உழைத்துக் கொண்டிருக்கிறார்.